நம்ம என்ன பண்ண போறோம்னா மேப்ல சில ஸ்பெசிஃபிக்கான இடத்துல மட்டும் இந்த மாதிரி சில வீடுங்க இருக்கும். இந்த வீடு எதுக்கு இருக்குன்னே தெரியாது. கதவு இருக்காது, ஜன்னலும் இருக்காது, ஆனால் அந்த வீடு மட்டும் இருக்கும். இந்த வீட்டில் கிடைக்கிற லூட்டை மட்டும் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து போய் வாங்க போறோம். அந்த வீடு என்ன பிரச்சனைனா சில இடங்கள் மட்டும் தான் இருக்கும். நமக்கு வந்து மாஸ் எலக்ட்ரிக்கில் கிடைக்கும், அப்புறம் வந்து மில்லில் கிடைக்கும். அப்படி இன்னும் 2 இடத்துல இருக்கும், நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் மாஸ் எலக்ட்ரிக்கும் மில்லுக்குமே அப்படியே ஆப்போசிட்டே. நம்ம ஒரு இடத்துல பொருள் எடுத்துட்டு மாஸ் எலக்ட்ரிக்கோ இல்லை மில்லுக்கோ போகிறதுக்குள்ள ஃபுல் மேட்சும் முடிஞ்சிடும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து இறங்கணும் கன் எடுத்து வச்சுட்டா முடிக்க நான் ஒரு பைப்பில் காலி பண்ணியாச்சா. இந்த இடத்துல மொத்தம் 3 வீடு இந்த மாதிரி இருக்கு. அந்த 3 வீட்டில் மட்டும் நம்ம வந்து பொருள் எடுத்து கிளம்பி வந்தோம். ஃபர்ஸ்ட் வீட்டில் பொருள் எடுத்தாச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட் வீட்டில் மேக்ஸிமம் எல்லா கண்ணுமே கிடைச்சிருச்சு. ரெண்டாவது வீட்டில் புல்லட் மட்டும் கிடச்சி எடுத்துக்கலாம். புல்லட் இருக்கா, ஓகே MP5 இருக்கா, நம்ம வந்து MP5 எடுத்துக்கலாம். ஓகே 4 கிரிப்லாம் இருக்குது. 4 கிரிப்லாம் கொடுக்குறாங்க, நல்லதுடா. ஏன்னா நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணுறோம்னா அதில் மேக்ஸிமம் கிடைக்காத பொருள்னா 4 கிரிப் மட்டும் தான் கிடைக்காது. ஏன்னா 4 கிரிப் வந்து ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும் தான் ரீகேல் ஆகாது. பேரஃபல் கன் இருக்கு, ஓகே பேரஃபல் கன் எடுத்துக்கலாம். ஏன்னா புல்லட் கொஞ்சம் கம்மியாக செலவாகும். அதுக்கப்புறம் நான் 3வது வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கேயுமே MP5 தான் இருக்காடா. புல்லட்டை மட்டும் கொஞ்சம் SMG எடுத்துக்கலாமா. SMGக்கு வந்து பேக் பேக்கில் போல இருக்குது. பேக் பேக் இருந்தால் கொடுங்கடா. ஓகே ஸ்டாக் இருக்கா, இதை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தேவையான பொருள் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணணும்னா மில்லுக்கு தான் போய் ஆகணும். ஆனால் மில்லுக்கு போகிறதுக்குள்ள நிறைய எனிமி வந்து மாட்டுவானுங்க. இங்கே வந்து ஃபேக்ட்ரி மேலே ஒரு பைபிள் இருக்குது, அவனுக்கு தான் ஏன் முக்கியம்னு போனேன். நீங்கள் சூப்பர் டெல்லாம் பொருள் எடுக்கிறானா. ஃபர்ஸ்ட் இவனை காலி பண்ணலாம். ஏன்னா ஃபேக்ட்ரி மேலே இருக்கான், கண்ணில் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் தான், வெளியே வர மாட்டான், அங்கே தான் இருப்பான். இவனாச்சும் கீழே இருக்கான், ஈஸியாக முடிச்சுனா பொருள் எடுத்துக்கிட்ட ஒருத்தர் ஊக்காங்க போட்டு வரேன். கண்ணுக்கு தெரியுதா இல்லையாடா, கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. இன்னும் ஓடி வந்துட்டு இருக்கேன். டே கொஞ்சம் டேமேஜ் கொடுத்ததுனால தப்பு. ஸ்டெப் நம்ம வந்து பக்கத்தில் முடிச்சிட வேண்டியதான். கொஞ்சம்ரா அண்ணன் வரேன், அசால்ட்டாக தலைக்காரனா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா இங்கே நீ உன்கிட்ட துப்பிக்கிற. அவன் பவர் ஊற்றிக்கு அவன் மேலே போட்டுக்கிறான். இது எதுக்கு நீ பவர் எடுத்துட்டு வந்த. இது வேற ஒருத்தன் போட்டான். ஓகே ஃபேக்ட்ரி மேலே இருக்கான், பவர் போட்டான் போல இருக்கு. பக்கத்தில் வரேன். டே 2 பிறந்தீங்க பக்கத்தில் வர ஒன்றா முடிக்கிறேன்டா. கொஞ்சம் அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட SMG சுத்தமாக கிடையாது. SMG 25 தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நான் பண்ணி மில்லுக்கு போயிட்டு இருக்கேன். போகிற வேலையை அடிக்கிறானுங்க, சும்மா கூட போக மாட்டேனுங்க. கீழே தான் அடித்தான். இங்கடா இருக்கடே ஊக்காங்க போட்டு நகர்ந்து வந்துட்டு இருக்கேன். பாத்திரம் நான் ஒன்றா ஊக்காங்க போகிற போட்டுடா வர. இப்போ நம்ம வந்து கிட்ட போயிடலாம். கண்டிப்பாக ஏட்ராப்பில் பொருளுக்கு வருவான். பொருளுக்கு வந்து மேலேயும் வருவான். மேலே வர்றப்ப தலையில் அடிச்சு காலி பண்ணுற வேண்டியது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், பொறுமையாக இருக்க வேண்டியதான். பொருள் எடுத்ததுக்கப்புறம் நீ மேலே தானே வருவேன், அப்போ உன்னை பார்த்துக்கிறேன்டா. என்னடா நீ லேண்ட் பண்ணிச்சு நீயே வெடிச்சிக்கிற. அவன் லேண்ட் பண்ணிச்சு, அவனை 2 லேண்ட் பண்ணி காலி பண்ணான். ஒரு லேண்ட் பண்ணி காலி ஆகிட்டே. நீ எப்படி பின்னாடி ஒருத்தன் வந்தா, பின்னாடி ஒரு பைப்பில் சைலண்டாக வந்துட்டான். எப்படி தான் வரணும்னே தெரியல, சைலண்டாக வந்துட்டான். ஒருத்தவன் பின்னால இருந்து சொல்கிறான், இன்னும் ஒருத்தவன் சுட்டுட்டு இருந்தவன் பின்னாடி சுட்டு காலி பண்ணிட்டான். பரவாயில்ல, நம்ம திரும்பி அதே மேட்ச் அதே மாதிரி இங்கே இருக்கும். இந்த வாட்டி நமக்கு வந்து A94 கண்ணு கிடச்சிருக்கு, எடுத்துக்கலாம். ஒரு லேண்ட்மேன் இருக்கா, லேண்ட்மேன் பெருசாக நமக்கு தேவைப்படாது. ஓகே மேக் 10 கண்ணு கிடச்சிருக்கு, அதையும் வந்து எடுத்துக்கலாம். மேக் 7 கண்ணு இங்கே இருக்கடா. ஓகே ஆக் இருக்கா, ஆக் எடுத்துக்கலாமா, இல்லை நம்ம வந்து A94 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 2வது வீட்டுக்கு வந்துடுறேன். இங்கே வந்து 11 நமக்கு வந்து ஸ்கோப்பு கிடச்சிருக்கு. ஓகே P90 இருக்கா, நான் P90 கண்ணு எடுத்துக்கிறேன். P90 நல்லாவே சுடும். AK கண்ணு இருக்கா, நமக்கு AK கண்ணு வேணாம், நம்ம A94 வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு வீடு தான் இருக்குது, அந்த ஒரு வீடத்தில் மட்டும் நம்ம செக் பண்ணி கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் SMG மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் மில்லுக்கு தான் போகணும். இந்த இடத்த வச்சு மில்லுக்கு போக முடியுதுன்னு பார்க்கலாம். ஆனால் ஜோன் போடாமல் மில்லுக்கு போக முடியாது. போகிற வேலை எவ்வளோ மாட்டோம், அவனை போட்டதில் நம்ம வந்து ஜோனுக்கு போகலாம். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஏன்னா சும்மாவே ஜோனுக்கு போனால் கடுப்பாக இருக்கும். ஓகே நமக்கு வந்து கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஆனால் மெடிக்கு நம்மகிட்ட பெருசாக இல்லை. நம்மகிட்ட 2 மெடிக்கிட்டு தான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறது தெரியல. ஒரு எனிமி பைப்பில் வண்டி எடுத்துகிட்டு வந்தான். வண்டி எடுத்து வந்து நம்மகிட்ட மாட்டிக்கிட்டாங்க, காலி பண்ணி வச்சேன். நான் வண்டி எடுத்து வந்து அப்படி போயிருக்கணும்டா. நான் இருக்கிற வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே எனிமிங்க இருக்க மாதிரி தெரிஞ்சு நம்ம எதுக்கு சுட்டு பார்க்கல. எனிமி இருக்கானா, ஃப்ரெண்டில் இருக்க வீட்டில் எனிமி இருக்கான். இடையே காமிச்சு கொடுத்துச்சு ஸ்கேனரு. ஒழுங்கா வெளியே வந்து சண்டை போட. நீ எப்படி வெளியே வந்தான், இல்லை வீட்டில் பூந்து அடிப்பண்டா. வரமாட்டான் போல இருக்கு, இவன் வரமாட்டான் போல இருக்கு. வந்துட்டானா செல்லக்குட்டி வெளியே வர வாடா அவ்வளோதான் முடிச்சிடலாம். அடி டேமேஜ் ஆகி தப்புச்சிட்டாயா. ஒரு அடி தலையில் போட்டு இருந்தாலும் தப்பு வச்சிட்டேன். இப்போ நம்ம வீட்டுல தான் போய் ஆகணும். பைப்பில் வீட்டு மேலே தான் இருக்கைரா, உள்ளே வந்து போட்டு தானே அங்கே இருக்கா. நான் அங்கே தேடிட்டு இருக்கேன். அவ்வளோதான் முடிச்சு வச்சு. நம்ம 2 பேரும் கில் பண்ணியாச்சு. ஃப்ரெண்டில் ஒரு இனிமே இருக்கானா, ஃப்ரெண்டில் ஒரு பைப்பில் இருக்கான். உன்னை முடிக்கிறான்டா. சுட்டு பாரா, முடிஞ்சா சுட்டு பாரா. 17 டேமேஜ். அந்த டேமேஜ் 10 குளோல் போட்டிருக்கான். நீ குளோலை தாண்டி வெளியே வந்து சுட்டு பாரா. இன்னொரு அவ்வளோ 89 டேமேஜ், ஒரு புல்லட். அவ்வளோதான் முடிச்சிச்சு. தேவையில்லாம கண்ணை வந்து நானே ஆட்டோமேட்டிக்காக P90 மாதிரி எப்படி மாத்திரான்னு தெரியல. இன்னொரு இனிமே வந்து சைலண்டாக போடுதல்னு வந்திருக்கு. அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து 4 பேர் கில் பண்ணியாச்சு. நம்ம கிட்டே வராராமா. நம்ம கிட்ட ஒரு மெடிக்கிட்ட வர ஒரு மெடிக்கிட் காலி ஆயிடுச்சுன்னா ஒரு மெடிக்கிட் தான் இருக்குது. ஒரு மெடிக்கிட்ட பத்திரமா யூஸ் பண்ணோம். இனிமேல் டேமேஜ் ஆனடே கொஞ்சம் டேமேஜ் கொடுக்காதரா. ஏன் டேமேஜ் கொடுக்குறானே, ஹெல்த் வேறு குறைச்சிட்டு இருக்கேன்டா. ஃபேக்ட்ரி மேலே உட்காந்து எடுக்கிறேன். என்ன தைரியம் இருக்கணும். அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஹெல்த்தை பாதி குறைச்சினாயா. இப்போ நம்மகிட்ட இருக்கிறதே ஒரு மெடிக்கிட். இந்த மெடிக்கிட்ட போடலாம் இல்லை வேணாம். நம்மகிட்ட கிங் பவர் இருக்குல்ல, இந்த கிங் பவர் வந்து ஹெல்த் ஆட்டோமேட்டிக் ஏறிக்கிட்டே இருக்குது. அதில் வச்சு நம்ம ஒரு 200 ஏற்றிக்க வேண்டியதான். ஆனால் ஃபுல்லாக ஏறுமானான்னு தெரியல. ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாலாம் ஏறல. நம்ம ஒரு மெடிக்கிட் வீணாக்கி தான் ஆகணும் போல இருக்குது. காஸ்ட் இந்த மெடிக்கிட் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இப்போ நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. ஹெல்த்தை வந்து எதுவுமே போட முடியாது. கொஞ்சம் இப்போ தானே மெடிக்கிட்டு போனால் அந்த மெடிக்கிட்டு போகிறதுக்குள்ளே காலி பண்ணிட்டியாடா. அந்த ஹெல்த்தையும் குறைச்சி விட்டான். ஃப்ரெண்டில் தான் உனக்கு போட்டு தர முடிய மாட்டேன்டா. நம்ம வேறு ஜோனில் மாட்டிக்கிட்டோம். அது வேறு கதம் தான். இதுக்கப்புறம் போக முடியாது. இனிமே வேறு இருக்காண்டே வேலை செய்ய உன அப்பயே போட்டு இருக்கணும். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து கதம் தான். ஜோனுக்கு போக முடியாது. ஏன்னா ஹெல்த் ஃபுல்லாகவே குறைஞ்சிச்சு. ஜோனே ரொம்ப தூரம் இருக்குது. இப்படி மாட்டே ஹெல்த் ஏறுதா. நமக்கு கிங் பவர் ஆக்டிவ் ஆனால் 200 ஹெல்த் ஏறுது போல இருக்குது. அதை வச்சு எப்படின்னு போக முடியுமான்னு தெரியல.
ஏன்னா மெடிக்கிட்டு சுத்தமாக கிடையாது. ஓகேங்க, ஆட்டோ இருக்கா, ஆட்டோ எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு பார்க்கலாம். பக்கத்தில் வேறு எனிமிங்க, நம்மள்ட்ட வண்டி பவருமே இல்லை, எனிமி வேறு சுற்றிட்டு இருக்கானுங்க. நான் ஜோனுக்கு மட்டும் போய்க்கிறேன்டா. ஜோனுக்கு போகிறதுக்குள்ளே முக்கால்வாசி ஹெல்த் குறைஞ்சிடும் போல இருக்கே. ஒரு வேளை ஜோனுக்கு வந்துட்டு, ஆனால் என்ன பிரச்சனைனா ஹெல்த் பாதி காணும், பாதி ஹெல்த் தான் இருக்குது. இங்கே வேறு ஒருத்தன் ஜீப் எடுத்து சுற்றிட்டு, ஜீப் எடுத்துட்டு உன்ட்ட வண்டி போகிற கடாய், வண்டி பவர் இல்லாமல் சுற்றி இருக்கு. உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? அவ்வளோ முடிச்சாச்சு, 7 பேர் கில் பண்ணியாச்சு. சரி மான்ஸ் எடுத்துட்டு வரானா, என்னடா ஒருத்தன் விட்டா ஒருத்தன் வந்துக்கிட்டே இருக்கீங்க, எங்கே ஹெல்த் இல்லடா சுத்தமாக. நீ வேற சுற்றிட்டு வந்துட்டு இருக்கானே, ஊக்காங்க போகிற போட்டுருக்கேன், கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. ஒரு மெடிக்கிட்டு இருந்தால் கூட போது நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஆனால் நம்ம இப்போ மில்லுக்கு தான் போயிடணும். மில்லில் மட்டும் தான் அந்த வீடு இருக்குது, அந்த வீட்டில் மட்டும் தான் பொருள் எடுக்க முடியும். நீ வேற சுற்றி வந்துடுறே, ஒழுங்காக ஓடி போயிட்டேன். நாங்கள் இல்லவே இல்லை, இங்கே இனிமே இல்லடா, போயிடுறா வரனே, முட்டி தூக்க வரனே. இப்போ தான் இருக்கிறதே கண்டுபிடிச்சிருக்கான் போல இருக்கு. வண்டியில் ஏறி உட்காந்துக்கலாமா? மாட்டான்டா, இறங்கிட்டேன், வண்டி விட்டு இறங்கிட்டேன். டே குஞ்சாரா, ஏன்டா வண்டி விட்டு இறங்கினா? இப்போ நான் இவன் வண்டி எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா சைடில் இன்னொரு இனிமே வந்துட்டான் போல இருக்கு. கரெக்டாக குளோல் போட்டு இவன் வண்டி எடுத்துக்கிறேன்டா. நீ என்ன சுடவே கூடாது. கரெக்டாக குளோல் போட்டாச்சு, வண்டி எடுத்து ஒன்றா முட்டி தூக்குறேன்டா. அதாவது 142 டேமேஜ். இப்போ நான் பண்ணுவேன், உன் வண்டி இப்போ ஏங்கிட்ட ஹெல்த் ஏறிச்சா? ஓகே, ஆட்டோமேட்டிக் ஹெல்த் ஏறிச்சு. நம்ம கிங் பவர் இருக்கிறதுனால ஹெல்த் ஏறிச்சு. டே வண்டியில் ஏற போகிறான். டே சும்மா ராடே பைபிள் வண்டியில் ஏறிட்டாயா? நம்ம வண்டியில் ஏறி உட்காந்துறியா? உன்னை ஜோன் ஓரத்துல கொண்டு போய் உன்னை செதற வைக்கிறேன்டா. அதுக்கப்புறம் நானும் ஜோன் ஒருத்தன் மாட்ட வைக்கலான்னு பார்த்தேன். நம்மளே மரத்திக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். பின்னாடி ஒருத்தன் சுட்டுக்கிட்டே இருக்கான். என்னமே சுடுறாடா, இறங்க மாட்டான் போல இருக்கே. இவன் டேமேஜ் ஆகலாம் இறங்க மாட்டான். என்ன பவர் வச்சிருந்தே தெரியல. வண்டியை ஸ்லோவாக்கிற பவர் வச்சிருக்கான் போல. நமக்கு டேமேஜ் கொடுத்துருக்கான். டே குஞ்சிடுறா, எனக்கு ஏன்டா டேமேஜ் கொடுத்துட்ருக்கேன்? நானே ஹெல்த் எல்லாம் ஓடிட்டு இருக்கேன். இருக்கிற ஹெல்த்தையும் குறைச்சி விட்டான். இப்போ நம்ம கிட்ட சுத்தமாக ஹெல்த் கிடையாது. திரும்பி வந்து பாதி ஹெல்த்தை குறைச்சிட்டானுங்க. கிடையாது ஜோன் உள்ள இறங்கிட்டானா அப்படியே ஓடி போயிடு. உன்னை பார்க்கவே கூடாது. ஏன்டா ஏன் வீடு இருக்கிற, ஏன் வண்டியில் ஏறிக்கிட்டு? அதுக்கப்புறம் நானும் ஜோன் உள்ள வந்துட்டேன். இப்போ நம்மள்ட்ட மெடிக்கிட்டு, ஆனால் மில்லுக்கு வந்துட்டோம். ஒரு வேளை மில்லுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக மில்லு உள்ளே மட்டும் போய்ட்டோம்னா வீட்டில் போய் மெடிக்கிட்டாச்சும் கிடச்சி எடுத்துக்கலாம். ஆனால் 2 வீடு இருக்குது. இந்த 2 வீட்டில் ஆச்சும் கண்டிப்பாக லூட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே நாங்கள் போகணுமே. ஏன்னா மேலே வர டாப்பில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டான். ஏன்னா டாப்பில் ஏன்டா ஏறி உட்காடுறீங்க? அந்த போகிறதே கஷ்டம். இப்போ நான் எப்படி அங்கே போகிறது, எப்படி போட்டு தள்ளுறது? பவர் போட்டு கீழே வர இறங்கினானே. இப்போ நம்ம அங்கே போயிடலாம். நம்ம இதுக்கு ஒரு குளோல் போட்டுக்கலாம். இனிமே இருக்கிறதே ஒரு 3 பேர் தான் இருக்கானுங்க. இந்த 3 பேர் மாறியுமே சண்டை போட்டுருந்தாங்க. 2 பேர் தான் இருக்கானுங்களா? இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. ஆனால் 2 பேர் இருக்கானுங்க. போகலாமாங்க? என்ன தெரிஞ்சு வர வழியில் நம்ம போய் தான் அவனுக்கு எல்லாம் ஹெல்த் சுத்தமாக கிடையாது. போனால் கண்டிப்பாக காலி ஆகிடும். வேறு வழி இல்லைடா. செத்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் ரூட் எடுக்காம விட மாட்டேன். ஒரு 2 மினிட் கொடுத்த கூட பரவாயில்ல. ஆனால் 2 மினிட் கிடைக்குமான்னு தெரியல. என்ன ஒரு நிமிடம் இருக்கானா? ஒரு பைப்பில் மேலே தான் இருக்கான். நம்ம போனால் கண்டிப்பாக சுடுவான். எதுக்கு நம்ம வந்து சேஃப்டிக்கு என்ன பண்ணலாம்? குளோல் போட்டுக்கலாம். ஒரே ஒரு குளோல் போட்டுக்கிறேன்டா. நான் சேஃப்டிக்காக சுட்டான காலி ஆகிடுவான். நினைச்ச மாதிரி சுடுறாயா? அந்த குளோவில் மட்டும் போல நம்மளை காலி பண்ணுறோம். மெடிக்கல் இல்லை டே. அடா பாவீங்களா, ஒரு மெடிக்கல் கூட இல்லையாடா? என்னடா இது இந்த கொடுமையாக இருக்குது? ஒரு மெடிக்கலாச்சும் கொடுங்கடா. ஓகே, மேலே ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு நம்ம லாஸ்ட் சான்ஸ். அதில் கிடைச்சா மட்டும் தான் உண்டு. அதில் கிடைக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் கொடுத்துருங்கடா, ஒழுங்கு மரியாதை கொடுத்துருங்க. ஒரு மெடிக்கலாச்சும் கொடுத்துருங்க. இருக்கா? ஓகே, நமக்கு வந்து மெடிக்கல் கிடைக்கல, இருந்தாலும் இந்த பவர் கிடச்சிருக்கு. இதில் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் வரும். ஹெல்த்தை மட்டும் ஃபுல்லாக ஏற்றிட்டு எனிவே பைபிள் பக்கத்து தான் இருக்கான். நமக்கு வந்து காமிச்சிருச்சு. ஏன்னா ஸ்கேனரில் காமிச்சிருச்சு. கீழே தான் வருவான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கீழே போய் முடிச்சேன். ஹெல்த் ஃபுல்லாக இருக்கடா. இப்போ வந்து பாரு, எங்கடா இருக்க? எங்கடா காணும்? எப்படி நீ ஜோனில் ஓடிட்டு இருக்கீங்க? தான் ஓடிட்டு இருக்கா? பார்த்துட்டு உனக்கு முடிச்சிடலாமா? எங்கெல்லாம் தப்பிக்க முடியாது. ஷீல்டு பவர் வச்சிருக்கான். இருந்தாலும் நமக்கு வந்து கீழே வந்து அவ்வளோதான். கீழே இருந்துருச்சு. நம்ம வந்து 8 கில் பண்ணி பூயா வாங்கிச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம அந்த வீட்டில் கிடைக்கிற லூட்டை மட்டும் வச்சு சூப்பராக பூயா வாங்கிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பை பை, டேக் கேர்.